வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசி அப்படிங்கிற இந்த சேனலில் வந்து நம்ம தினமும் கூட வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து மார்க்கெட்டு நம்மளுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் கொடுத்தது, அதை எப்படிலாம் நம்ம சிறப்பாக பயன்படுத்தி இருந்துக்கலாம் அப்படிங்கிறத வழக்கம் போல் நம்ம வந்து பார்த்துடலாங்க. புதுசாக வந்து நீங்கள் இந்த சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, முக்கியமாக வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மட்டுமே ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனல் ரொம்ப பேருதவியாக உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த சேனலில் முழுக்க முழுக்க நம்ம எந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸு இல்லைனா வந்துட்டு வேறு எதனாச்சும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதே இல்லை, பண்ண போகிறதும் இல்லை. நம்ம பண்ணுறது எல்லாமே என்னது, சும்மா 2 லைனை போட்டு வச்சுக்கிட்டு இந்த லைனுக்கு வருவான், சப்போர்ட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுன்னா ரெசிஸ்ட் ஆவான், இதை பற்றியே நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக நீங்களும் வந்து சொந்தமாக அனலைஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்னை விட பெட்டராக இன்னும் வந்து நீங்கள் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுந்துருப்பீங்க, அதையும் நான் சொல்லி கொடுக்குறதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட ஒரு நல்ல ட்ரேடராக வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சி தாங்க எல்லாமே, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சே தீருவோம். ஆனால் அதில் தீவிரமாக இருக்கணும். இப்போது நம்ம இந்தியா சார்பில் செஸ்ஸில் வந்து சாம்பியன் ஆகிருக்காப்புல குகேஷ், 18 வயசு தான் அது. அவர் பேசுகிறது நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், எனக்கு செஸ்ஸு தான், எல்லாமே செஸ்ஸு தான், இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுகிறாப்புல. ஸோ கான்சன்ட்ரேஷன் முழுசாக ஒரு இடத்துல நீங்கள் குவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உயரங்களை தொடுறதுக்கு கொஞ்சம் நாள் தள்ளி வேணால் போகலாம், கொஞ்சம், ஆனால் கண்டிப்பாக அடைஞ்சே தருவீங்க. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், அப்போ தான் புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சியை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லா புரியும். அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு சின்ன சின்ன பரீட்சைகளை வந்து வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளார வாங்க. டைரெக்டாக அப்படியே நம்ம பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பண்ணுறோம். முதல்ல மார்க்கெட்டுக்கு வர்றோம், அட இதுனா பை செல்லு தானே, நம்ம பார்க்காத பை செல்லா அப்படின்ட்டு உள்ளே வர்றது. அப்புறம் சில லட்சங்களை, அதாவது சேர்த்து வச்சுருக்கிற இந்த காசை வந்து இழந்துடுறது. அதுக்கப்புறமா இதை விட்டே போயிடுறது. இதெல்லாம் வந்து சும்மா ஏமாத்துறாங்க, யாரோ பயங்கரமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க, அது இதுன்னு வந்து எதனா ஒரு குறைய சொல்லிவிட்டு போயிட வேண்டியது. அப்படி இல்லை அப்படின்னா போராடுறது, என்ன மாதிரி அது செகண்ட் டைப். போராடுறது என்ன தான் இருக்குது பார்த்துருவோம், அப்படி என்ன அப்படின்னு ஆரம்பித்து வருஷ கணக்கில் ஆகிடுச்சு. அதனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படக்கூடாது. நிறைய வருஷம் போயிடுச்சு. நம்ம அதாவது நான் ட்ரேடிங்காக இத்தனை வருஷத்தை செலவு பண்ணிட்டேன், ஒரு 10 வருஷம் ஒரு நோக்கத்துக்காக நான் வந்து செலவு பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு இந்த 10 வருஷத்தை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால் உங்களை எல்லாத்தையும் வந்து அந்த முதல் படிக்கட்டில் கொண்டுட்டு வந்து விடணும் அப்படின்னு தான் வந்து இந்த சேனல். ஏன்னா எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருப்பீங்க, அந்த படிக்கட்டை தேடிட்டு இருப்பீங்க, அந்த படிக்கட்டில் கொண்டுட்டு வந்து விடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் நான். ஸோ அதில் நிறைய சக்ஸஸும் இருக்குது. ஏன் அப்படி வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸில் வந்து பேஜ் வந்து இருக்குங்க. இதில் வந்து கோல்டு பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு வருஷமாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன்னா, அதனால் நம்ம ஆளுங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் ஏ மேக்னெட் அப்படின்னு ஒரு 20 பேர் சொல்லியிருக்கேன். போதும், எனக்கு அதுவே போதும், பெரிய விஷயம் எனக்கு. 20 பேர் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 10-15 பேர் வந்து சரியாக மேக்னெட் அப்படின்னு வந்து பதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2000 பேரை போய் ரீச் பண்ணியிருக்குது. போதும், 4 பேர் கற்றுக்கிட்டா கூட எனக்கு வந்து சந்தோஷம்தான். என்ன ஆச்சு, ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை போட்டும் வச்சோம், கேள்வியாகவும் கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பதில் வந்து சொல்லியிருந்தாங்க, ரொம்பவே சந்தோஷம். என்ன நடந்தது ஆக்சுவலாக? மார்க்கெட் திரும்ப வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வந்ததா? புரியுதா? இந்த இடத்துல ட்வீட் வந்து போட்டிருந்தேன், இந்த ரிவர்ஸில் பார்த்ததுக்கப்புறமா போட்டேன். நல்ல பியரிஷாக வந்துட்டு இப்படி வந்து வந்துருக்குது ப்ரைஸு, நல்ல பியரிஷாக வந்துட்டு இப்படி வந்துருக்கு ப்ரைஸு. செகண்ட் அட்டம்ப்ட் அதே இடம் தான், அந்த இடத்துக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கவே இல்லை. அந்த இடத்துலேருந்தே அப்படியே மேலே வந்து இன்றைக்கி இங்கே வந்துட்டான். காலையிலே இந்த ட்வீட் வந்து போட்டாச்சுங்க, ட்ரெண்ட் லைனுக்கு வந்துருச்சு, இந்த இடத்துலேருந்து இன்னும் பியரிஷ்னஸ்க்கு நிறைய ஹோப் இருக்குது,
அதனால் வந்து பியரிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி முதல் ட்வீட்டு அதுதான். என்னாச்சு, கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் வந்தது ப்ரைஸு. இதை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, ரைசிங் வெட்ஜுன்னு சொல்லுவோம். ரைசிங் வெட்ஜுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ணுங்கள். ரைசிங் வெட்ஜுன்னு எழுதி வச்சு அதை இந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சு அதை ஸ்பைரல் பண்ணி டெய்லி நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். வெட்ஜுன்னா என்னது, அப்படியே சுருக்கிடும். ரேஞ்சு பெருசாக இருக்கா, ரேஞ்சு சின்னதாகுதா, ரேஞ்சு இன்னும் கூட சின்னதாகுதா, அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நான் ஒரு வீடியோவில் கூட ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஒரு அழுத்தத்தை உருவாக்கி தான் அணுவே வந்து பிளக்குறாங்க. அது சயின்டிஸ்டாக மனுஷங்க வந்து அழுத்தத்தை, அந்த கம்ப்ரெஷனுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வந்து கொடுக்குது. நிறைய வேலை அதில் தான் நடக்குது. ட்ரேடிங்கில் கூட அப்படி தான் நடக்குது. அழுத்தம், கம்ப்ரெஷன், அப்படியே அழுத்தி 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 கொண்டு வரணும். ஒரு இடத்துல பிரேக் ஆகிடும். மேலே பிரேக் ஆகும், இல்லை கீழே பிரேக் ஆகும். ட்ரெண்ட் என்னது, இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டவுன். எதை பற்றியுமே கவலைப்படல, அவன் பாட்டு போயிட்டே இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணணும். எப்படி வந்து அந்த பாயிண்டில் வந்து ரிஜெக்ட் ஆனான் பார்த்தீங்களா? இட் டுக் மோர் டைம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4வது மணி நேரம் தான் கீழே போனான். இந்த இடத்துக்கு எப்படி வந்திருக்கிறான், படிக்கட்டில் ஏறி வந்திருக்கிறான். இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போன ப்ரைஸு இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் போயிருக்குது, அங்கேயே நின்றுச்சு. நிறைய விஷயங்கள்ங்க, நிறைய விஷயம். இப்போ நான் எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறதில்ல. நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல முக்கியமாக நீங்கள் சேனலுக்கு வந்து எதுவுமே பண்ண வேணாம். இந்த வீடியோ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். இதை மட்டும் பாருங்கள் போதும். இதை பேஸ் பண்ணி தான் இனி இந்த சேனல் வந்து இருக்கிற வரைக்கும் எத்தனை வீடியோ வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மெயின் சேனலில் கிட்டத்தட்ட 500 வீடியோ வந்து நெருங்குறோம் நம்ம. இந்த சேனலில் இப்போ தான் 62 வீடியோ வந்துருக்குது. அதிகப்படியாக வந்து தங்கத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை இதுதான். இந்த 5 விஷயம் ட்ரேடிங்கில் கற்றுக்கோங்க. வேறெல்லாம் ஒன்றுமே வேணாம். நான் கற்றுக்கிட்ட ட்ரேடிங் இவ்வளோ தான். நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் இது இருந்தாலே போதுங்கிறத ரொம்ப நாள் கழித்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தேன் நான். வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். பிகினர்ஸ் கையில் 2 வீடியோ இருக்குது. இன்னும் ஒரு வீடியோ வந்து, ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ட்ரேடிங்கில் வெற்றி பெற இந்த 5 முறைகள்னால் இந்த 5 முறையும் தனித்தனியாக வந்து சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் டீப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். அதோடு நிறுத்திக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லா வீடியோவுமே இனிமேல் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து போடலான்ட்டு பிளான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக போய் இனிமேல் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அந்த 30,000த்தில் ஒரு 3,000 பேரை வந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டோன்னா போதும். அவங்க ஒரு 100 பேரை தூக்கி விட்டாங்க, என்ன ஆகுது? அப்படி 30,000 ஆகிடுது. அவங்க இன்னும் அதிகம், இன்னும் அதிகம். கண்டிப்பாக நடக்கும். சரி, ஓகே. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில், அதை பேசுவோமா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அழகாக மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு ப்ரைஸ். மேலே எப்படி போனால், நல்ல படிக்கட்டில் மேலே ஏறி போனான், பொறுமையாக போனான். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்தது ப்ரைஸு, அதையும் தாண்டி போகிற மாதிரி காமிச்சான். ஆனால் இங்கேருந்து அழகாக ட்ரெண்டாகியும் போச்சு ப்ரைஸ். அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணான். எப்படி பிரேக் பண்ணால், ஒரு பெரிய பேரிஷ்னஸ் இங்கெல்லாம் இருக்குது. ஆனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு. ஆனால் இது ஒரே மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் வந்தான். சிக்னல் ரிவர்சல் காட்டுவான். இதுதான் பை ட்ராப். இங்கெல்லாம் இந்த மாதிரி வருது அப்படின்னு நினச்சிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஜோன்லாம் மார்க் பண்ணி வைக்காமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல விழுந்துருவீங்க. பை பண்ணுவீங்க, இன்னும் மேலே போவான் அப்படின்னு. அப்படியே கீழே போயிட்டான். மேலே வர ட்ரை பண்ணால் கீழே போயிட்டான். மேலே வர ட்ரை பண்ணால் கீழே போய்கிட்டே இருக்கிறான். ஸோ நம்ம எதிர்பார்க்கிறது, ஒருவேளை இந்த ரேஞ்சுக்கு வந்துருவானா, வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னும் கூட ஒரு டைம் ஃப்ரேம் அதிகமாக போயிடணும். ஏன்னா உங்களுக்கு பிக்சர் கிடைக்கல அப்படின்னா, நிறைய பேர் வந்து மொபைலில் வந்து ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. மொபைலில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி பார்க்க முடியாது. ஹிஸ்ட்ரி ரொம்ப 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 முக்கியம் மார்க்கெட்டில். ஏன்னா பையர்ஸு செல்லர்ஸ் 2 பேர் தாங்க. ஒன்று பை பண்ணுவாங்க, இல்லை செல் பண்ணுவாங்க.
2 விஷயம் தான் தொடர்ந்து நடக்குது. அத அப்போ நம்ம கணிக்கணும். கணிக்கிறதுக்கு ஹிஸ்ட்ரி வேணும். மூடு என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கணும். பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா, செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா தான் உங்களால சர்வை பண்ண முடியும் இந்த மார்க்கெட்ல. ப்ரீவியஸா ரெசிஸ்ட் ஆயிருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேல, இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேல நல்லா மேல போயிருந்தானா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ட்ரெண்ட போட்டுருவோம். இப்படி போட்டுருவோம். இந்த மாரி வந்து ரொம்பவே குறைவா இருந்ததுன்னா, இதெல்லாம் இப்படிலாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. கரெக்ட்டா மேட்ச் ஆகுதே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இல்ல. இது ரெசிஸ்டன்ஸ் தான். ஒரே நேர்கோட்டில இருக்கிற மாரி தான் நீங்க இத வந்து எடுத்துக்கணும். அதே சமயத்தில கீழ வரும்போது, மேல இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழ வருது. கீழ வரும்போது இங்கிருந்தே ரிவர்சல் ஆகுது. இங்கிருந்து ரிவர்சல் ஆகும்போது நீங்க என்ன பண்ணலாம்? முதல்ல இப்படி ஒரு கோட்ட போடலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். நேத்து கொஞ்சம் வேகமா வந்து சொன்ன மாரி இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு வந்து சொல்லி தர்றேன். நேரம் இருக்கு. இப்ப இத நம்ம எப்படி பார்ப்போம்? மேலேருந்து கீழ வந்து மேல. மேலேருந்து கீழ வந்து மேல. கீழ வரலாம். பாதி தூரம் வரைக்கும் வரலாம். இல்ல ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட வரலாம். அடுத்த தடவ ஒண்ணு இப்படி போயிறணும். அப்படி இல்ல கீழ வந்ததுன்னா, இந்த லோவ கட் பண்ணி கீழயே இப்படி வந்து போணும். ஸோ பொதுவா நடக்கிறது இந்த மாரி வந்து நடக்கும். ஆனா இந்த தடவ வந்து என்ன ஆயிருக்குது? இந்த ஹைய கட் பண்ணி மேலேயும் போயிடுச்சு. பெர்ஃபெக்ட் சிக்னல். இங்க லோ இருக்குது. அடுத்த லோ இங்க இருக்குது. அடுத்த லோ இங்க இருக்குது. இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. எக்காரணத்த கொண்டும் கட் பண்ணக்கூடாது. மேல தான் போறான் அப்படின்னா, அடுத்தடுத்து ஹை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. இவ்வளோ தூரத்துலேருந்தே அவன் மேல போயிருந்திருக்கணும். அப்ப தான் ஹி வில் ரீச் திஸ் ஏரியா. எப்பவுமே அலர்ட்டா தான் இருக்கணும். நான் அத நெறைய தடவ பார்த்துருக்கிறேங்க. இது இப்படி தாங்க போகும். நம்ம இந்த இடத்துல வந்தோனே ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா ப்ராஃபிட். இந்த இடத்துல வந்தோனே ஒரு ட்ரேட் எடுத்தா ப்ராஃபிட். இந்த இடத்துல வந்தோனே ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா மேல போயிரும். இந்த ட்ரேட் எடுத்துட்டு நம்ம தூங்கிடலாம். இல்லவே இல்ல. நம்மளுக்கு இதான வேல. என்ன பண்றாங்க? என்ன ஆகுது? பார்த்துக்கிட்டே இருக்கணும். லோவ மட்டும் கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணி கீழ வந்துட்டான். அடுத்த லோவுக்கே வந்துட்டான். தெரியுதா? இந்த இடத்த கட் பண்ண முடியாம எவ்வளோ நேரமா? 4 மணி நேரம் கேண்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நாள் முழுவதும் அந்த இடத்துலயே இருந்து தான் மேல வந்திருக்கு பிரைஸ். அவ்வளோ பையிங் பிரஷர். எங்க? இந்த ரேஞ்சில. திரும்பவும் கூட அங்கிருந்து தான் மறுபடியும் மேல போயிருக்குது. திரும்பவும் அங்கிருந்து இது வேற மாரி தெரியுதே! உண்மையா? அப்ப இந்த ட்ரெண்ட் லைன் வேலை செய்யல. வேலை செய்யலன்னா இம்மீடியட்டா முடிவு பண்ணிடணும். அடுத்து என்ன வேலை செய்யுது? அடுத்து வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி மேல போயிருக்கிறான். அப்போ அடுத்த தடவ இவ்வளோ தூரம் மேல வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்னதா இருக்குதோ! கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். அடுத்த தடவ இந்த மாரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இருக்குது. அப்போ அடுத்த தடவ இந்த பிரைஸ் வந்து மூவ் ஆயி வந்தது அப்படின்னா, எங்க வரைக்கும் வரணும்? இங்க வரைக்கும் வரணும். வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா, நம்மளுக்கான சரியான சிக்னலும் இருக்குது. ஓகே. வெரி குட். இங்க வரைக்கும் வந்துருவான். வந்தானா? அப்படி வரணும்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணவே கூடாது. ஹைய கட் பண்ணி மேல போய்க்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு நேரம் தாமதமாக ஆக என்ன ஆகும் உங்களுக்கு? இது தள்ளிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து ஹையு, இந்த இடத்துல ஹையு, அடுத்து இந்த இடத்துல ஹையு, அடுத்து இந்த இடத்துலன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துலனா இங்க தான் போய் இந்த ட்ரெண்ட் லைன போய் தொடும். நம்ம எங்க எதிர்பார்த்தோம்? இங்க எதிர்பார்த்தோம். ஸோ என்ன லைவ் மார்க்கெட்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்காக நான் சொல்றேன். லைவ்ல நீங்க எப்படிலாம் எதிர்பார்க்கலாம்? அதுக்கு எதிரா நடந்ததுன்னா எப்படிலாம் முடிவு பண்ணலாம்? இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? தொடர்ச்சியா இந்த இடத்த 4 நாளா கட் பண்ணல. 4 நாள். இங்க ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. ஒரு நாள் ஃபுல்லா இங்கேயே இருந்தது பிரைஸ் மேல வந்தது. ரைட். வெல் அண்ட் குட். 4 நாளா போலியேப்பா. இப்ப யார் பலமா இருக்கிறா? செல்லர்ஸ். ஏன் அப்படி சொல்றோம்? அவங்க விடவே மாட்றாங்க. பையர்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் விடமாட்றாங்க. ஆனா பையர்ஸும் அவங்களுக்கு சலுத்தவங்க கிடையாது. ஏன் அப்படின்னா, லோவும் பண்ண விடமாட்றாங்க. என்ன இங்க நடக்குது? அழுத்தம். இந்த பதிவுடைய ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பேசணும். அழுத்தம். அழுத்தம் உருவானோனே என்ன ஆகும்? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது, அழுத்தம் உருவாகுது, மேலேயோ, கீழேயோ பிரேக் ஆயிரும். தயாரா இருக்கணும்.
இது இது ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பிடிச்ச உடனே என்ன வந்து என்ன பண்ணணும் நம்ம? லோயர் டைம் ஃப்ரேம் போய் நம்மளுக்கான சிக்னலுக்காக காத்திருக்கணும். நல்லா செல் ஆச்சுன்னா ஓகே, வெரி குட், இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. இதை தாண்டவே கூடாது, கண்டிப்பாக தாண்டக்கூடாது. தாண்டினா இன்னும் நல்லா கீழே போவான். ஏற்கனவே எங்கேருந்து போகிறான்? இங்கேருந்து மேலே போகிறான், இங்கேருந்து மேலே போகிறான், இங்கேருந்து மேலே போகிறான், இங்கேருந்து மேலே போகிறான். அப்போ இந்த தடவை கீழே வந்தாலும் இங்கேருந்து போக வாய்ப்பு இருக்குதா? இருக்கு. இதை கட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணாலும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணி கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டானா என்ன ஆகும்? இன்னும் கீழே போவான். எப்படி இப்படி படிக்கட்டில் ஏறி மேலே போனான் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த படிக்கட்டை விடாமல் அவன் கீழே போயிருந்திருப்பான். விட்டுன்னு தானே சொல்கிறேன். விடலை. பையர்ஸு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு மேலே 4 நாளாக மேலே மூவ் பண்ண முடியாமல் திணறின பையர்ஸு இந்த இடத்துக்கு வந்த உடனே, பழைய இடத்துக்கு வந்த உடனே ஒரு ஆக்ரோஷமாக மேலே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லர்ஸை விடலை. புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த டைம் ஃப்ரேமில் ரிவர்சல் வரும்போது என்ன பண்ணணும்? கீழே போய் புது லோ வைக்கணும். ஏன்? இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோன்னு போச்சுன்னா தான் கீழே போவான். என்ன பண்ணியிருக்கிறான்? லோ வைக்க முடியலை. சரி, ஓகே. மேலே போகும்போது என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ண முடியாமல் கீழே வந்துருக்குது ப்ரைஸு. ஆனால் இவ்வளோ தான் வந்துருக்குது. மேலே போயிட்டான். இந்த இடத்த எத்தனை நாளாக கட் பண்ண முடியாமல் தான்? 4 நாளாக கட் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு கட் பண்ணிட்டான். எங்கிருந்து வரும்போது? இங்கிருந்து வரும்போது கீழே ரிவர்சல் வருது. லோ இங்கே இருக்குது. சாரி, லோ இங்கே இருக்குது. அடுத்த லோ இங்கே இருக்குது. அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. இப்போ இவன் எங்கே திணறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இந்த ரேஞ்சுக்குள்ளார திணறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மேலே போயிட்டான், தெரியுது? அது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திணறினான் 2 நாளாக. அதுக்கப்புறம் என்னாச்சு? எந்த பிரச்சனையும் இல்லாமல் மேலே போயிட்டான். லோ எங்கே இருக்குது? மறுபடியும் இங்கே தான் வந்தான். அடேங்கப்பா, அவன் மேலேயே போயிடுவான் போலவே அப்படின்ட்டு இங்கே தான் தோணும். சாதாரணமாக வந்து நீங்கள் ட்ரேடு வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கல, ஏதேதோ பார்க்குறீங்க. மூவிங் ஆவரேஜ் பார்க்குறீங்க, இல்லை வேறு எதனாச்சும் வந்து நிறைய பேர் ட்ரேடிங்கில் வந்து பயன்படுத்துகிற ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இல்லை யாராவது சிக்னல் சர்வீஸ் தராங்க, அவங்கள நம்பி நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கே வந்து ட்விட்டரில் சில பேர் வந்து கேட்குறது உண்டு. புதுசாக வர்றவங்க, தெரியாதவங்க. நான் வந்து உடனே என்கிட்டேருந்து ரிப்ளை வந்து எதிர்பார்க்க முடியாது. இருந்தேன்னா கொடுத்துருவேன். பிஸியாக இருந்தேன்னா கண்டிப்பாக ரிப்ளை வராது. அது நாள் கணக்கில் கூட ஆகும். அடிப்படையே என்ன அப்படின்னா, என்னை கேட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த சேனலே. திரும்ப கேட்டீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் பதில் வராது. அப்போது உங்களையே நீங்களே வந்து ஆன் யுவர் ஓன் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு 4 பேருக்கு கற்றவும் கொடுங்க. அதையும் என்றைக்கும் மறந்துடாதீங்க. சரியா? இப்போ என்னாச்சு? தொடர்ச்சியாக வந்து மேலே போயிருக்கான். தொடர்ச்சியாக எங்கேருந்து போயிருக்கான்? இங்கேருந்து மேலே போயிருக்கான். இங்கே என்ன எதிர்பார்த்தோம் நம்ம? மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, அடுத்து மேலே போச்சு, அடுத்து மேலே, அடுத்து மேலே, இங்கே தான் வரும்னு தான் எதிர்பார்த்தோம். நடந்ததா? நடந்தது. எப்போ நடந்தது? இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது. எப்படி நடந்தது? பர்ஃபெக்டாக நடந்தது. ஹையரை பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தான் மேலே. லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு இந்த லோ வரைக்கும் வந்துட்டு மேலே போகும்போது தான் ஹை பண்ண முடியல. எந்த இடத்துல இது நடக்குது? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இது நடக்குது. என்ன சிக்னலு? இப்படி வந்ததுன்னா கட் பண்ண போகிறான்னு சிக்னலு. ட்ரெண்டாகி போயிட்டு இருந்தது. இப்போ ட்ரெண்ட் லைன் போட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா? சில பேர் ட்ரெண்ட் லைனை வந்து போட்டு ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டோன்னே அதை பாடி கனெக்ட் பண்ணணும், விக்கு கனெக்ட் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். புரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போகணும். என்ன பண்ணாலும் சரி. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக தொட்டுட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் லாஜிக் வந்து அதுதான். பையர்ஸ் அதிகமாக வந்து இருக்கிறாங்க, நம்பிக்கையாக பை பண்ணி கொண்டு போகிறாங்க, ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். அப்புறம் மறுபடியும் நல்லா பை பண்ணி கொண்டு போவாங்க, ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்.
அப்புறம் மறுபடியும் நல்லா பை பண்ணி கொண்டு போவாங்க, சின்ன கரெக்ஷன் வரும். இப்படியே மேலே வரைக்கும் போகும். எந்த ரெசிஸ்டன்ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் போயிடும். இதை தாண்டியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வரைக்கும்? இந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் அது சாத்தியம்தான். நிச்சயமாக வந்து இதுலேருந்து மேலே போகுது. ஏன்னா இங்கே நீங்கள் முடிவு பண்ணிட முடியும். இங்கே நீங்கள் செல் ட்ரேட் வேணால் எடுத்துடலாம். ஒருவேளை இதுக்கு மேலே வந்து போனான்னா நீங்கள் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இன்னொரு லெக்கு மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் லெக்கு, செகண்ட் லெக்கு, தேர்ட் லெக்கு, ஃபோர்த் லெக்லேயும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போயிட்டு கூட வருவான். ஆனால் ஒன்ஸ் பியரிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் வந்து இருக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பியரிஷ்கான எதனாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்குதான்னு தேடி 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 அந்த ட்ரேட்ஸையே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு இது ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியுது மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் போய் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஓரளவுக்கு 50% வரைக்கும்னாச்சும் வந்துடுவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க மார்க்கெட்டில். இல்லை சசி சேனலை பார்க்குறீங்க, சசி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சசிக்கு நிறைய அனுபவம் இருக்குது, அதை வச்சு சொல்கிறாரு. அப்போது என்ன ஒரு முடிவு ஆகிடுதுன்னா உங்களுக்கு ட்ரேடு இங்கே நிறைய கொட்டி கிடக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு முக்கியமான, அதாவது சரியான இடத்துல செல் ட்ரேடு எடுக்கணும். காத்திருந்து எடுத்துருவீங்களா செல் ட்ரேடு? இப்படி தான் நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய ட்ரேடிங் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணோன்னா எதுக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க? செல் பண்ணவே மாட்டீங்களே. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே கூடாது. இந்த லெக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இப்படி வந்து போயிருது ப்ரைஸு. இடைப்பட்ட இடத்துல இந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் இந்த இடத்த கட் பண்ணான்னா வீக்காக இருக்கிறான்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே தான் போகுது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போய்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் ஏன் வந்து அந்த ட்ரேடை வந்து நீங்கள் செல்லாக வந்து பார்க்க போகிறீங்க? செல்லாக நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களே. அப்போ இந்த மாதிரிலாம் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணும்போது வந்து ரொம்பவே எளிமையாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்து ரொம்பவே ஜாலியாக வந்து ட்ரேட் பண்ணுறதா தான் நான் உணர்றேன். நான் எப்படிலாம் தமிழில் வந்து கமெண்ட் பண்ணுறேனோ அதை மாதிரி அவங்களும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்டா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க, ஏதோ ஒன்று பண்ணுடா அப்படின்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கமெண்ட் வந்து நான் வந்து படித்தேன். என்னது இந்த இடத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி இடங்கள்ல ஏதோ ஒரு சாட்டில் சொன்னாங்க, பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறான், ஏதோ ஒரு முடிவு பண்ணு சாமி. நாங்களும் வந்து காலகாலத்தில் வந்து ட்ரேட் பண்ணணும்ல. சும்மா ஜாலியாக அப்ரோச் பண்ண வேண்டியதான் ட்ரேடிங்கை. தெரிஞ்சுதுன்னா, எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுதுன்னா ஜாலியாக அப்ரோச் பண்ணுவீங்க. நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறேன். முக்கியமாக உதாரணம் சொல்கிறது நீச்சலை பற்றி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நீச்சல் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தண்ணியை பார்த்து பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா உள்ளே விழுந்தால் நீங்கள் வெளியே வந்துடுவீங்கன்னு உங்களுக்கான கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. நீச்சல் எனக்கு லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது, சும்மா இப்படி இப்படி தானே, கையை காலை ஆட்டுற தானே. உள்ளே இறங்குனீங்க மாட்டிப்பீங்க. அதே தான் ட்ரேடிங்கும். தெரிஞ்ச மாதிரி இருந்து ட்ரேடிங்கில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. நல்லா தெரியணும். நல்லா நீச்சல் தெரிஞ்சால் தான் தண்ணியில் இறங்க முடியும். அதே மாதிரி தான் நல்லா ட்ரேடிங் தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்தோடனே ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. சரியா? சரி, ஓகே, ரைட்டு. நம்ம ரொம்ப நேரமாக வந்து கதை பேசிட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், என்ன நடந்தது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துடலாம். அப்போ தொடர்ந்து வந்து ட்ரெண்ட் லைன் வந்துக்கிட்டே இருக்குது. கீழே ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. எது வரையும் வர வாய்ப்பு இருக்குது? இந்த சப்போர்ட் வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த சப்போர்ட் வரைக்கும் ப்ரைஸ் வந்து வந்துடும். அது சில நேரங்களில் வந்து லைட்டாக வந்து ரிவர்சல் ஆகிட்டு வர்ற மாதிரி கூட வரலாம். இல்லைனா சில நேரங்களில் அப்படியே தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துக்கிட்டே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னா இப்படி பிரேக் ஆகி தானே மேலே போகும். அப்படி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஸோ தொடர்ச்சியாக இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் சரிதான். ஏன்னா இந்த லெவலை வந்து கட் பண்ணணும், கட் பண்ணி கீழே போய் க்ளோஸ் வச்சானா அடுத்த தடவை மேலே போய் இப்படி வந்து வர்றது சடனாக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது.
அது வரைக்குமே வந்து இந்த லெவல் வரைக்கும் ஈஸியாக வந்த ப்ரைஸு இப்போ நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் ஈஸியாக வந்தது ப்ரைஸ். ஆனால் எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வந்தோன்னே எவ்வளோ பெரிய ரிவர்சல் வந்து கொடுத்துருக்குறான் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் இந்த லெவல்ஸை வந்து எப்போவுமே வந்து விட்டுறாதீங்க. லெவல்ஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு ட்ரேடிங்கில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்கும் அது. ஸோ நேற்றுக்கு என்ன நடந்தது? நேற்றுக்கு தொடர்ச்சியாக கீழே வந்தது ப்ரைஸ். இந்த ஹை இருக்குது, இந்த ஹை இருக்குது. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் போச்சு, அங்கேருந்து விழுந்தது ப்ரைஸ். அப்புறமா என்னாச்சு, திரும்பவும் கூட ட்ரெண்ட் லைன் பக்கமாக போச்சு. எவ்வளோ நேரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே போகவே முடியல. தெரியுதா? க்ளோஸ் மேலே வைக்கவே முடியல. 1 2 3 4 5 மணி நேரம் ஆச்சு. 5 மணி நேரமாக ட்ரை பண்ணுறான், மேலே போய் அவனால் க்ளோஸ் வைக்கவே முடியல. என்னாச்சு? நேராக கீழே போயிட்டு. செல்லர்ஸ் விடவே இல்லைன்னா என்ன ஆகும்? பையர்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து விட்டு கொடுக்க தான் செய்வாங்க. அப்போ கீழே போகும்போது வந்து இன்னொரு லோ வந்து வச்சுட்டான். இன்னொரு லோ வச்சாலும் நம்ம வந்து என்ன ட்வீட் போட்டோம்? இப்படி கீழே வந்ததுன்னா இப்படி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட நம்ம இப்படி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது லோ வைப்பான் அப்படின்னா திரும்ப இங்கே தான் வருவான். திரும்பி ஹையர் ஹை பண்ண ஆரம்பித்தானா என்ன பண்ணுவான்? மேலே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சரிங்களா? சரி, இதில் வந்து 5 மினிட்ஸில் நம்மளுக்கான வாய்ப்பு என்னங்கிறத வந்து பார்த்துருவோமா? 5 மினிட்ஸில் வாய்ப்பு என்னது? எங்கே ஆரம்பிச்சது? ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சது ப்ரைஸ். நேற்று பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. அருமையாக வந்து ட்ரேடு நடந்தது. நம்ம எதில் வந்து நம்ம ஆரம்பித்தோம்? இந்த மாதிரி ஆரம்பித்தோம். நேற்று வீடியோவிலே இது வந்து பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது ப்ரைஸ். அப்போ மேலே உடனே பார்ப்போம். மேலே ஒரு வேளை இந்த ஹைக்கு மேலே கொஞ்சம் போயிட்டு இப்படி போய் ஹை வச்சுருந்தா கூட இதை கனெக்ட் பண்ண நம்ம முயற்சி பண்ணுவோம். அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? அதுக்கும் கூட கொஞ்சம் மேலே, அதுக்கும் கூட கொஞ்சம் மேலே போயிருக்கான். கீழேருந்து மேலே போய் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த இடத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடம் கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த இடத்துலேருந்து பெரிய கன்சால்டேஷன், சும்மா இங்கே நடந்த மாதிரி மேலே கீழே இப்படி வந்து போகலை. இந்த இடத்துல ஒரு பெரும் கன்சால்டேஷன் நடந்துருக்குது. நடந்ததுக்கப்புறம் பிரேக் ஆகி தான் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயிருக்குது. இந்த இடத்துல இப்படி வந்து ட்ரெண்டும் ஆச்சு. இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து கீழே வந்து எங்கே வந்து அதே சப்போர்ட்டுக்கு வந்து தான். இந்த சப்போர்ட்லேருந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து போகணும். மேலே போகணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லெவலில் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணணும். மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? அந்த லெவலை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணணும். ப்ரைஸ் கட் பண்ணவே இல்லை. அங்கேருந்து தொடர்ச்சியாக கீழே வந்துருக்குது. ஆனால் இந்த லெவலில் இருந்த இது வரைக்குமே ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துலேருந்தே ரிவர்சல் காமிச்சான், ஆனாலும் முடியல. நீங்கள் இதில் வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நல்ல புல்லிஷ்னஸ், ஓரளவுக்கு பரவாயில்ல. பியர்ஸ் உள்ளே வந்துருக்குறாங்க. இருந்தாலும் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு தான் கீழே வந்துருக்கு. அப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆகிட்டாங்க பையர்ஸ். அடுத்த 5 நிமிஷத்தில் முக்கியமான இடத்துல போய் கோட்டை விட்டாங்க. இங்கே கோட்டை விட்டால் கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கோட்டை விடவே கூடாது. ஏன்? ப்ரீவியஸ் லெவலு. அடுத்த கேண்டில் பியரிஷாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டில் கீழே வந்து செல்லர்ஸ் கொஞ்சம் தாக்கு பிடிச்சாங்க பையர்ஸு, மறுபடியும் செல்லர்ஸ். நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டு சக்ஸஸ், மேலே வரைக்கும் வந்தது. பையர்ஸ் இம்மீடியட்டாக கம்மியாகிட்டாங்க. அதை விட கம்மி. முக்கியமான இடத்துல போயிட்டு மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன். என்னாச்சு? தொடர்ந்து செல்லர்ஸ் கைப்பற்றிட்டாங்க மார்க்கெட்டை. இந்த சப்போர்ட் காலையில் சப்போர்ட் எடுத்தால் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு 50 பேர் எதிர்த்து நின்னாங்க. முடியுமா? 50 பேர் முடியவே முடியாது. என்னாச்சு? இன்னும் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து வேகமாக கீழே, இந்த லெவலுக்கு கீழே ரொம்ப ஃபாஸ்ட்டாக லிக்விடிட்டி கிராப்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டாப்லாம் எடுக்கிறது பேர் தான் லிக்விடிட்டி கிராப்.
அங்கே உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில். இந்த ரிவர்சல் வந்து வேலை செய்யலை, ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட். இந்த ரிவர்சல் செகண்ட் அட்டம்ப்ட் வேலை செஞ்சுதா? எதை கட் பண்ணோம்? இதை கட் பண்ணணும், அவ்வளோதான். இதை கட் பண்ணால் மேலே போயிடுவான். எங்கே போவான்? இங்கே போயிடுவான். ஒரு சின்ன புல் பேக்கு போயிட்டான் மேலே. நல்ல பெரிய புல் பேக்கு மேலே போயிருக்கான். பெரிய லெவலில் புல் பேக்கு மறுபடியும் வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். முடியவே முடியல. இதை கட் பண்ண முடியல. அவன் இங்கே போயிடுவான்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்? இங்கே ஒரு லோ பண்ணியிருக்கான், இங்கே ஒரு லோ பண்ணியிருக்கான், இங்கே ஒன்று பண்ணியிருக்கிறான், இங்கே ஒன்று பண்ணியிருக்கிறான். ஹை பண்ணவே முடியல. அப்போ என்னாச்சு? விழுந்துட்டான். இதே மாதிரி வந்து காலையிலேயே பண்ணால் ஞாபகம் இருக்கா? எந்த இடத்துல பண்ணியிருக்கிறான்? இதோ இந்த இடத்துல. மேலே போயிட்டு புல் பேக், மேலே போயிட்டு புல் பேக், மேலே போக முடியாமல் புல் பேக், அப்புறம் அதுவும் போக முடியாமல் கீழே வந்துட்டான். சேம் அதே தான் இங்கேயும் நடந்தது. சேம் மேலே போக முடியல, கீழே வந்தான். எவ்வளோ தூரம் வந்திருக்கான்? செல்லர்ஸு கண்ட்ரோல் எடுத்து அவன் பாட்டு கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து லோஸ் வந்து கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே வர்றான். இங்கேயும் லோ. ரிவர்சல் க்ரீன் க்ளோஸை எதிர்பார்த்துட்டே இருப்போம். க்ரீன் க்ளோஸ் வச்ச உடனே உங்களுக்கு சரியான என்ட்ரி இடம் இதுதான். மேலே போய் கீழே. இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கே தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே கூட நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸிட்டை உங்களுக்கு எதிராக போகுது அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்ணீங்க? இதுக்கு கீழே போய் இப்படி பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா உங்களுக்கு எதிராக போகுதுன்னு அர்த்தம். உடனே வெளியே வந்துடணும். ஒரு செகண்ட் அட்டம்ப்ட்டு, ஏதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட்டு, என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு. இந்த இடத்த கட் பண்ணானா மேலே போயிடுவான். மேலே எங்கே போவான்? இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. இல்லை ரெண்டுமே பக்கத்தில் இருக்கனால இந்த ரேஞ்சுக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அவன் எங்கே வரைக்கும் போயிட்டான்? இங்கேயே போயிட்டான். இந்த ரேஞ்சில் ஹை வந்து இங்கே தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து அந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்து இங்கே இருக்குது. அதான் வந்து ஜோனு நம்மளுக்கு. அந்த ஜோனுக்குள்ளார வரைக்கும் போயிட்டான். அங்கே வரைக்குமே ரிஜெக்ஷன் இல்லாமலே போனான். இங்கே போய் தான் பியரிஷாக வந்து க்ளோஸே வச்சது. இங்கேருந்து அந்த பியரிஷ் க்ளோஸே இல்லை பார்த்தீங்களா? சுத்தமாக பியரிஷாக அவனால் வந்து க்ளோஸ் வைக்கவே முடியல. தொடர்ச்சியாக பியரிஷாக இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கிறான். அடுத்தது மறுபடியும் வந்து புல்லிஷாக போகிற மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறான். நிறைய பேர் வந்து இன்னும் வந்து பையாகி போவோம், இன்னும் போவோம். அட அவன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டான்ப்பா, இன்னும் மறுபடியும் வந்து போவானா? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பெரிய பியரிஷ் கேண்டில். இதை கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டிலை பாருங்கள், ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டில் அப்படியே என்கல்ஃப் பண்ணி வந்துருக்கு. அடுத்த கேண்டில் ரெக்கவரி மாதிரி காட்டுவான். இந்த ஹைக்கு போக மாட்டான். இது வந்து இதுக்கு அடுத்த கேண்டில் கூட வரும், சொல்ல முடியாது. லைட்டாக அப்படி மேலே என்ன இருக்குது? மேலே போயிட்டு புல் பேக் மாதிரி காமிச்சு இவ்வளோ தூரம் போயிட்டு இப்படி கீழே வந்து க்ளோஸ் வச்சு மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்கு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? உடனே இதை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒன்றும் ட்ராயிங் காம்படிஷன் போகல. என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது விசேஷமே அதுதான். ஸோ திரும்ப ஒரே விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அந்த ஒரே விஷயம் வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற சக்தி வந்து இருக்கணும். இருந்ததுனா தான் ஜெயிக்க முடியும். இப்படியோட நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டு கூட பார்த்துக்கலாம். இந்த ரிஜெக்ஷனுக்கு சொல்கிறேன். தொடர்ச்சியாக எப்படி வந்து புல்லிஷாக மேலே வரைக்கும் போச்சோ அதே மாதிரி பியரிஷாக கீழே வந்தது. எங்கே வந்தது? எக்ஸாக்ட் ஸ்பாட்டுக்கு வந்தது. இந்த இடத்துல நல்ல ரிவர்சல் ஆகிற மாதிரி காமிச்சா ஒரு புல் பேக் இப்படி வந்துட்டு மறுபடியும் போகும்போது இந்த லெவலை கட் பண்ணான்னா மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மறுபடியும் ஆடுவான். இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. என்னது? ஹையர் டைம் ஃப்ரேமில் மேலேருந்து ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துட்டு இருக்குது. இந்த டார்க் லைன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த டார்க் லைன் கிட்ட வந்தால் என்ன ஆகும்? ரிஜெக்ட் ஆகும். ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வந்தோன்னா ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கூட. அந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டாக கீழே வந்திருக்கான். என்ன இதுக்கப்புறமா என்ன டார்கெட்டு? கீழே போகணும்.
ட்ரெண்ட் லைனை விட்டு விலகி ரொம்ப தூரம் போகணும், அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்கு மறுபடியும் வந்து மேலே போவோம். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நல்ல பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்காங்க. கட் பண்ண முடியல. கீழே வரைக்கும் வந்துருக்குது. மறுபடியும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்காங்க. முடியல. கீழே வரைக்கும் வந்திருக்குது. மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்துருக்குறாங்க. முடியல. இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. கீழே வரைக்கும் வரலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் என்ன பண்ணிட்டான், இந்த ஹையை கட் பண்ணிட்டான். தெரியுதா? அடுத்த ஹைக்கும் வந்துட்டான். ஒரு பெரிய ஃபாலோ ஆகும்போது எப்படி ஆகுது, லோவை கட் பண்ணி அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். லோவை கட் பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல லோ, இந்த இடத்துல லோ, முன்னாடியெல்லாம் வந்து வேகமாக கீழே வந்துட்டான். ஆனால் இந்த இடத்துல என்னாச்சு, மேலே போய் கீழே வரும்போது லோவை கட் பண்ண முடியல. இங்கேருந்து எப்படி போயிருக்கிறான், படிக்கட்டில் ஏறி தான் போயிருக்கிறான். இதுக்குள்ளே இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான். இங்கே ட்ரெண்ட் ஆகிருக்குது. பிரேக் ஆகிட்டான். பிரேக் ஆனதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குது, லோ வந்து ஒரு புல் பேக், லோ வந்து ஒரு புல் பேக். நல்லா ஊஞ்சல் ஆடுறது தெரியுதா உங்களுக்கு? புதுசாக லோ வச்சுருக்கானா, அடுத்த லோ வச்சுருக்கானா, அடுத்த லோ வச்சுருக்கானா, அடுத்த லோ இங்கெல்லாம் வைக்கணும். இங்கேருந்து திரும்பிட்டானே, என்ன பண்ணிட்டான், இந்த ஹையை கட் பண்ணிட்டான். அப்போது இங்கேருந்து வந்து மேலே ஏறியாச்சு. தொடர்ச்சியாக நடக்குதுங்க. இதை நம்ம கவனிக்க ட்ரேடிங் வந்து ஈஸியாகிடும். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு கோடு, இதை பிரேக் பண்ணுவான்னு எதிர்பார்த்தோம். பிரேக் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹையர் ஹை வைப்பான் அப்படின்னு. அதுக்கப்புறமா என்னாச்சு, இங்கே இடையிலேருந்தே வந்து இந்த மாதிரி திரும்பினதுனால இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த லோ வந்து கட் பண்ணணும். அடுத்து இவ்வளோ தூரமே வந்துட்டான், அதுக்கடுத்து இவ்வளோ தூரம், அடுத்து இவ்வளோ தூரம். கீழே வந்தால் தானே ட்ரையாங்கிளை கீழே பிரேக் பண்ணி வருவான். இல்லைனா அது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நம்ம இதை வந்து நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேனிப்புலேஷன். நம்ம பேட்டர்னு மேலேருந்து கீழே, மேலே போயிட்டு கீழே ட்ரெண்ட் ஆகுது, கீழே வந்து ட்ரெண்ட் ஆகுது, மேலே ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. அப்போ இதை பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், மேலே ட்ரெண்ட் லைனுக்கு போச்சா, கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சான், மறுபடியும் ஆனால் ட்ரெண்ட் லைனுக்கு போய் தான் சேர்ந்தான். ட்ரெண்ட் லைன் போய் சேர்ந்துட்டான். இந்த இடத்துல வந்து காலையில் பேச்சுவார்த்தை நடத்தினான், ரொம்ப நேரமாக நின்றுச்சு. இது எந்த இடம் மறந்துடக்கூடாது, ஹையர் டைம் ஃப்ரேமில். அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் திக்காக வந்து லைனை போட்டுக்குது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஐடியா கிடைக்கும். என்னாச்சு, அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினா, இந்த லோவை கட் பண்ணான், அடுத்து லோ வந்து பண்ணிக்கிட்டே கீழே வரைக்கும் வந்தான். எது வரைக்கும் வந்திருக்கிறான், லோ இந்த லெவல் 1 ஹவரில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. இந்த லெவல் வரைக்குமே பை தான். இந்த லெவலுக்கு வந்துட்டான்னா பை தான். எக்ஸாக்டாக இந்த லெவலை வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணால் இங்கேருந்து மேலே போயிட்டான். இந்த ஐயை கட் பண்ணி மேலே போயிட்டான். கீழே ரிவர்ஸில் வரும்போது வந்து லோ இப்படி தான் வச்சுருக்கிறான். அப்போ இன்னும் மேலே போகிறான்னு அர்த்தம். கீழே வந்தான்னா இவ்வளோ தூரம் தான் வருவான், இன்னும் மேலே போவான். மறுபடியும் வந்து எதாவது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த தடவை ஒரு வேளை ஃபால் ஆச்சுன்னா அந்த ஃபால் ரொம்ப பெரிய ஃபாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆச்சுன்னா எக்காரணத்தை கொண்டும் ப்ரீவியஸ் ஐயை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா ட்ரெண்ட் லைனையே கட் பண்ணுறதா நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போதைக்கு வந்து இங்கே மேலேருந்து வந்து விழுந்துக்கிட்டு இருந்தால், இந்த விழுந்ததுக்கான ஒரு சின்ன புல்பேக் மாதிரி வந்து மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸு. கண்டினியூஸாக மேலே போய் இந்த ஹைக்கும் போய் அதுக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா மேபி 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலில் கட் பண்ணான்னா எப்படி வந்து மூவ் இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நல்லா வந்து மேலே போயிடுவான். இந்த சோர்ஸுக்கு போவான், அடுத்து இங்கே போவான், அடுத்த லெவலுக்கு போயிடுவான். அப்போ கீழே நம்ம ஒரு 4 ஹவரில் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோமே, இங்கே வரமாட்டானா அப்படின்னா வராமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. மேலேருந்து விழுந்தாங்க, மேலேருந்து நல்ல செல்லிங் ஆக்டிவிட்டி இவ்வளோ தான் இருக்குது. ஒருவேளை இங்கே செல்லிங் ஆக்டிவிட்டி இவ்வளோ தான் இருந்ததுன்னா என்ன அர்த்தம், பையர்ஸ் எக்கச்சக்கமாக உள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம். கீழே இங்கே வரைக்கும் வரணும்னா என்ன பண்ணணும், நல்லா செல்லாகி வரணும், இல்லைனா தேங்கணும், ஏதோ ஒன்று நடக்கணும். அப்போ இந்த லெக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு தான் இப்படி கீழே விழுந்துருக்குது. இப்போ இந்த லெக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே விழணும். கீழே விழாமல் மேலே போனான்னா இதை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா என்ன பண்ணுவான், மேலே போயிடுவான், இங்கே போயிடுவான்.
4 ஹவர்ஸில் பார்த்தோன்னா இங்கே போயிடுவான், அடுத்து இங்கே போயிடுவான். அப்போது இங்கே மேலே கீழேயும் போயிட்டு இருக்கிறதுல இது என்ன கணக்கு இது? கீழே வர முடியாமல் மேலே திரும்புகிறான்னு அர்த்தம். அப்போ பையிங் ப்ரெஷர் இங்கே அவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். அப்போ மேலே இந்த தடவை போச்சுன்னா இந்த லெவலை கண்டிப்பாக கட் பண்ணி இன்னும் கோல்டு வந்து தங்கம் வந்து விலை ஏறி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண. புரியுதுங்களா? திரும்ப நீங்கள் இதை பார்க்க உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இது நல்லா புரியணும். நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து நீச்சல் அடிக்க முடியும். லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு தண்ணியில் இறங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து என்னோட சேர்ந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.